என் அன்பு பிள்ளையே, நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. எனினும் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் என்னை நினைத்து உன் மனதினை ஒருநிலைப்படுத்து. தினமும் 15 நிமிடமாவது என்னை நினைத்து தியானம் செய்ய மறந்துவிடாதே. உன் மனச்சுமைகள் அனைத்தும் இனி என்னுடையது என்பதை மறந்துவிடாதே. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா என்று நீ என்னை அனுதினமும் நினைப்பது என் மனதினை உருக வைக்கின்றது. ஆன்மீகத்தால் பல நல்ல விஷயங்களை உணர்ந்து தங்களை தூய்மையாக்கிக் கொள்பவர்கள் அதிக தூய்மையாகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். பக்தி இல்லாதவர்கள் மன நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் கூறும் வார்த்தைகள் ஒரு சில நபருக்கு நன்றாக புரியும், ஒரு சிலருக்கு இனிமேல்தான் புரிய ஆரம்பிக்கும். எனினும் எல்லோரும் கட்டாயம் மன நிம்மதியை அடைய நான் வழிவகுப்பேன். எவனால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என நம்பும் உன் நம்பிக்கைக்கு பலன் நிச்சயம் உண்டு. இனி எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம். உன் வேண்டுதல்களை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை அனைத்தையும் நடத்தியது நான் தான். இப்போது அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பதும் நான்தான். இனி நடக்கப் போவதை உனக்கு நன்மையாக நடத்தி முடிக்கப் போவதும் நான்தான். தெய்வ வழிபாடு எப்போதும் இனிமையானதாகவும் சிரித்த முகத்துடனும் இருந்தால் அது என் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையே. இருளை பழிக்காதே, இருளில்தான் விளக்கு பிரகாசிக்கிறது. பிரச்சனைகளை பழிக்காதே, பிரச்சனைகள்தான் பல தீர்வுகளை கொண்டு வருகிறது. வாழ்வை பழிக்காதே, வாழ்க்கைதான் உனக்கு என்னை தந்திருக்கிறது என் செல்லமே. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையுடன் எதையும் கடந்து செல். நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் எந்த தீயவைகளும் உன்னை தீண்ட விட மாட்டேன். பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே. அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை. அரசனாயினும் என் திருவடியின் கீழேதான். அதனால் யாரிடமும் உனக்கு பயமே வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றியமைப்பேன். உன் வாழ்வில் இனி உன்னிடம் இருப்பது நான் மட்டுமே. என்னை நம்பி நீ சந்தோஷமாக வாழப்பழகு. எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே, அதை எப்போது எனக்கு நிஜமாக்கித் தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நான்தான், அதை உனக்கு நிஜப்படுத்தி கொடுக்கப் போவதும் நான்தான் என்பதை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே. என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. மனிதர்களின் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் என் அன்பும் அக்கறையும் ஒருபோதும் மாறாது. நீ அமைதியாக இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நடப்பதெல்லாம் என் செயல். யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது. காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வுகளை கொடுப்பேன். காலம் மாறும், எதற்கும் கலக்கம் தேவையில்லை என் தங்கமே. ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தைச் சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருக்கிறேன். உனக்கு பயம் ஏன் என் பிள்ளையே? அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. அன்பே சிவம் என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே. ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம். ஒருவரின் மனம் அறிந்து அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது கூட ஒருவித தர்மம்தான். தயங்கிக் கொண்டே நிற்காதே. ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு. வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்குச் செல். தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் உன்னால் எதுவும் முடியும். 1000 சொந்தம் உன்னை தேடி வரலாம், ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டும்தான் என் செல்லமே. உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான். அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை. உன்னிடம் இருக்கும் விரக்தியை திரட்டியடி. விபரீத எண்ணங்களை தவிர்த்துக்கொள். அதன்பின் மன நிம்மதி உன் வசமாகும். இனி உனக்கு வெற்றி பாதைகள் தானாகவே அமையும். செல்வமும் அதிகாரமும் உன்னை தேடி வர நான் அருள் புரிவேன். நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அனுபவங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும்.
உன் மீது நம்பிக்கையும் என் மீது பக்தியும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை வசந்தமாகவே இருக்கும். பிறரிடத்தில் நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. உன்னை விரும்பாத ஒன்றை நீ எப்போதும் நெருங்காதே. தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால்தான் உனக்கு நீயே மனச்சுமையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய். இனி அப்படி இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை உன் மனதிற்குள் அனுமதிக்காமல் இரு. உண்மை என்பது ஊடுருவும் சூரிய ஒளி போன்றது. அதை யாராலும் எதை கொண்டும் மூடி மறைத்துவிட முடியாது. உண்மைக்கு பதை உள்ளத்தில் தோன்றும் பயம்தான். உண்மை உனக்குள் இருக்கும் வரை நீ எதற்கும் பயம் கொள்ளத் தேவையில்லை. நல்ல செயலை செய்வதற்கு உரிய ஆற்றலை கெட்ட மனிதர்களிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. நல்ல செயலை செய்வதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும். அதை செய்வதற்கான அனைத்து ஆற்றல்களையும் நான் உனக்கு தருவேன். எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்போதும் நிம்மதியாக வாழலாம். நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்காக வருந்தாதே. உலகில் எந்த ஒரு விஷயமும் காரணமின்றி தோன்றுவதில்லை. எல்லாமே உன் நன்மைக்குத்தான் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல். நறுமணம் காற்று வீசும் பக்கம்தான் பரவும், காற்றுக்கு எதிராக போகாது. ஆனால் நல்ல மனிதனுடைய செயல் காற்றையும் எதிர்த்து எங்கும் எல்லா இடங்களுக்கும் செல்லும். என் பிள்ளையே, உன் சிந்தனைகளும் செயலும் எப்போதும் நல்லதாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் உள்ளத்தில் சிவம் என்னும் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் எனும் ஒளி வருவதும் நிச்சயம். என் பிள்ளையே, துன்பத்திற்காக வருந்த வேண்டாம். அதைத் தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நான் என்றும் உம்முடன் தான் இருக்கிறேன். நீ என்னிடம் வந்த பின் கவலை வேண்டாம். எந்த சூழலிலும் இனி நீ கலங்கி நிற்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். சிவம் இல்லையேல் சர்வமும் இல்லை என்பதை நினைவில் வை. தடைகளையெல்லாம் தாண்டிச் செல். எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. எந்த சூழலிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். உன் மன வலிகளுக்கு ஒரே மருந்து நமச்சிவாய என்ற மந்திர வார்த்தைதான். அதை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் மனம் லேசாகும். உன் இதயத்தினி நான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் என் செல்லமே? உன் சித்தம் தெளிந்திட சிந்தையில் என்னை நினைத்து சிவ சிவ எனக் கூறு. உன் வாழ்வே வசந்தமயமாகும். உழைப்பை தேடி ஓடு. ஒருபோதும் யாரிடமும் உதவியை தேடி ஓடாதே. உனக்கு அவமானம்தான் பரிசாக கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் ஓம் என்று சொல்லும்போது நீ என்னிடம் சரணடைகிறாய் என் செல்லமே. நீ என் திருவடியை நினை. அதுவே உன் கடமை. மற்றவை என் கடமை. என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு. அவை நேரடியாக என்னை வந்து சேரும். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என் பிள்ளையே. நீ நாடுவது என்னை எனில் நன்மை தீமை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. அன்பே சிவம். அதை உணர்ந்து வாழ்வதே தவம். இந்த பிரபஞ்சத்தில் வானம் ஒன்றுதான். அதுபோலவே மனிதர்களுக்கு வாழ்க்கையும் ஒன்றுதான். இதில் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பாலை விட்டு வெண்ணெய் வெளியே இல்லை. உன்னை விட்டு நானும் வெளியே இல்லை என்பதை மறந்து விடாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது என் செல்லமே. என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் நான் இருக்கிறேன். அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதே. உன் அன்பால் அனைவரையும் அரவணைத்துச் செல். துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை. இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை. நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படியேதான் அது உனக்கு அமையும். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில். உன்னுடன் நான் இருப்பேன். பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை என் செல்லமே. அன்பு என்பது நெல் மாதிரி விதைத்தால்தான் முளைக்கும். ஆனால் வம்பு என்பது புல் மாதிரி எதையும் விதைக்காமலே முளைத்துவிடும். அதனால் எல்லோரிடமும் நீ கவனமாக இரு. நீ வாழ்வதற்காக பிறரை என்றும் கெடுத்து விடாதே. உன் சுயநலத்திற்கு முற்றுப்புள்ளி வை. உன் காயங்களுக்கு மற்றவர்களிடம் மருந்தைத் தேடாதே. தெய்வத்தை நாடு. தெய்வத்தை நாடினால் இன்பம் எனும் மனமருந்து உனக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை. இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழ பழகு. கலங்கி நிற்பதால் உன்னுடைய மன காயங்கள் மாறிவிடப் போவதில்லை.
என்னிடம் அதற்கான வழியைத் தேடு. நான் கட்டாயம் ஒரு முடிவைத் தருவேன் என் செல்லமே. யாருடைய அன்புக்காகவும் ஏங்காதே. என்னிடம் உன் கவலைகளைக் கூறி அவற்றைத் தொலைத்து விடுவதற்கு உனக்கு எந்த தடைகளும் இல்லை. யாருக்காகவும் உன் மன மகிழ்ச்சியை இழக்காதே. உன் வாழ்வை உனக்காக வாழப் பழகு. உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய். இவ்வுலகில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மன மகிழ்வைத் தருகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை என்பதை தெரிந்து கொள். உன் இறைவன் நான் உனக்கு எது செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. பண்பு இல்லாதவர்களின் நெஞ்சில் அன்பு என்ற சிவம் நான் இல்லை என்பதை தெரிந்து கொள். நீ எப்போதும் உண்மையை சொல், அதை உறுதியாக சொல். சொல்வதை எப்போதும் தைரியமாகச் சொல். உனக்குள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே. கவலைகளுக்கு மட்டும் நீ ஒருபோதும் நேரத்தை ஒதுக்கிவிடாதே. நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளேன் பிள்ளையே. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. இன்றே நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்துவிடு. எல்லாம் நன்மையாகவே மாறும். நன்றி என்ற மந்திரச் சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு. நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் முடித்துக் காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. அவர்கள் காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என்று என்னிடம் நீ கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே. உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன். நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே என் செல்லமே. முயற்சி செய்பவனுக்கு தட்டிக் கொடு, இயலாதவனுக்கு விட்டுக் கொடு. உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. அவ்வாறு செய்தால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்தில் உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன். தோல்விகளுக்காக வருந்தாதே. உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கிறாய், இல்லையென்றால் கற்றுக்கொள்கிறாய். உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது என் செல்லமே. அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு. எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்தத் தொடங்கு என் பிள்ளையே. இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை. நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும். எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவனே வெற்றி பெறுவான். நீ எப்போதும் நேரத்தை வீணடிக்காதே. அதில்தான் உன் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டுமென்றால் சம்பாதிப்பதைப் போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும். அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையோ மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது. ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும். எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே நீ பெற முடியுமே தவிர வேறு எது ஒன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு வாழ பழகு என் செல்லமே. அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான். மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி. வெற்றி பெறுவதற்கான சூழலை எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக் கொள். அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன். ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம் என் பிள்ளையே. எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய். உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள். நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள்.
இன்று என்பது நிஜமாக உள்ளது. அதனை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள். பொறுமை என்றும் கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழப்பழகு என் செல்லமே. தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது தோல்வி அல்ல, வெற்றி கனியை பெற நீ பக்குவப்படுத்தப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். இதனை புரிந்து கொள்ளாமல் தோல்வி வரும்போதெல்லாம் துவண்டு போய் வருத்தப்பட்டு வாடி நிற்காதே என் செல்லமே. பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழப்பழகு. உன் அருகில் நான் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொட்டுக்கூட பார்க்காது. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு. நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன். உனக்கு அனைத்தையும் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் நிறையவே உண்டு என் செல்லமே. உன் சோம்பலை முளைக்க ஆன்மீக பாடல்களை கேட்க பழகு என் பிள்ளையே. வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையே மிகவும் அபாயகரமானது. உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடமும் காட்டிவிடாதே. அதை உனக்குள்ளேயே வைத்திரு. அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்துக் கொள்வதில் முனைப்புடன் இரு. நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பு. அப்போதுதான் வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும். நம்பிக்கையுடன் வாழ்ந்து பார். நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைந்து வந்து உன்னை சேரும். உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும். உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி என் பிள்ளையே. உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது. அதுபோல் பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே. தன்னலமில்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பான். உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது. உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை. எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது. அதுதான் மனித மனதின் சக்தி. அதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்லமே. அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான். சிந்திக்காதவன் முட்டாள், சிந்திக்க துணியாதவன் கோழை, சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக்கொள். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியை பெற்று வளமுடன் வாழ்வார்கள். மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு என்பதை நீ புரிந்து கொள் என் செல்லமே. இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல, உன் மனதை சார்ந்தது என்பதை உணரு. பணம் பசியைத்தான் போக்கும். பணத்தால் எல்லா சூழலிலும் துன்ப உணர்ச்சியை அழித்து இன்பம் கொடுத்துவிட முடியாது. ஆனால் என் மீது உள்ள உன் பக்தியின் மூலமே உன்னுடைய துன்பங்களை நீ போக்கிக் கொள்ள முடியும். நீ என்னை வணங்கத் தொடங்கும் போதே உன் வாழ்விலும் வளரத் தொடங்குகிறாய் என்றுதான் அர்த்தம். உன் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும். உன் சுறுசுறுப்போ எல்லாவற்றையும் எளிமையாக்கும். தவறு செய்வது மனித குணம். அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு இருக்க தவறு செய்த நபருக்கு அதை புரிய வைத்து மன்னிப்பதே தெய்வத்தின் குணம். எதுவும் சாத்தியம் என்று நம்புபவர்களுக்கு எதுவும் சாத்தியமாகும். காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு காலமும் உதவி செய்யும் என் பிள்ளையே. ஏழையானாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வம். நேர்மை என்ற முத்திரை பறித்த முகமாக உனது முகம் ஒளி வீசட்டும். அதுவே பிறரை கவரும் உண்மையான அழகு என் செல்லமே. நல்லொழுக்கம் இன்பமான நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீய பழக்கம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும். நீ ஒரு பொருளை மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். நெருப்பு விறகை தின்றுவிடுவது போல் பொறாமை கொண்ட நபர்கள் அவர்கள் செய்த நன்மைகளை அவர்களின் பொறாமை குணமே தின்றுவிடும் என்பதே மிக பெரிய உண்மை. நீ அப்படி இல்லாமல் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்துக்கொள். உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். நீ எப்போதும் நல்லதே நினை.
இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.